ஹெச்ஐவி நோய்க்கு என்ன பரிசோதனை எடுக்கணும், என்ன பரிசோதனை எடுக்கக்கூடாது, அதுக்கான புரிதலான ஒரு வீடியோவை பார்க்கலாம். பொதுவாக ஹெச்ஐவினாலே ரூ. 200 கொடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற டெஸ்ட்டை தயவுசெய்து பண்ணாதீங்க. அதற்கு மாற்றாக CD4, CD8, CD2, CD3 இந்த மாதிரியான பரிசோதனை இதுதான் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட்ன்ற ஒரு பரிசோதனையும் ஹெச்ஐவி, RNA, DNA, PCR வைரலோடுன்ற பரிசோதனையும் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா இந்த நோய் தொற்றால் இல்லை இந்த நோய் வரத்துக்கான ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா சிபிசின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டும் கூடவே LFT, RFT, லிபிட் ப்ரொஃபைல் இந்த மாதிரியான பரிசோதனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்க ஹெச்ஐவி வரத்துக்கான அறிகுறி இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக காமிக்காது. ஏனால் ஹெச்ஐவி என்னும் ஒரு நோய் வரணும்னா உடல் மோசமான நிலையில் ஒடுங்கி அதில் இருக்கக்கூடிய ரத்த செல்கள்லாம் கெட்டு போய் உடல் ரொம்ப நெளிஞ்சு வாந்தி பேதியெல்லாம் போன்ற எண்ணற்ற தற்சார்பு நோய்கள்லாம் கடைசியாக தான் ஆன்டிபாடியில் ஹெச்ஐவி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஜஸ்ட்டு ஒரு டவுட்டுக்காக நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. அதை காமிக்கணுன்னா நான் மேலே சொன்ன எல்லா பரிசோதனையும் எடுத்து அங்கே நீங்கள் நெகட்டிவ் ஆனால் மட்டும்தான் இங்கே உண்மையிலேயே நெகட்டிவ். இங்கே பாசிட்டிவ் ஆகிட்டு அங்கே ஸ்டெப்பாக நீங்கள் அடி வாங்கிட்டு இருக்குது இந்த ரூ. 200, 300 ரிப்போர்ட்டில் தெரியாது. தயவுசெய்து என்கிட்ட வெறும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிப்போர்ட்டு காமிக்காதீங்க. அது எல்லளவு கூட பயனளிக்காது. நீங்களே உங்களை ஏமாற்றிக்காதீங்க. ஸோ சரியான பரிசோதனை வேணும்னா இந்த புரிதலோடு தான் இதை ஃபாலோ பண்ணணும். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள்லாம் உடனே நிப்பாட்டிட்டு எந்த விஷயத்துக்கும் இறங்காதீங்க. அந்த மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மேலும் பல எண்ணில் அடங்காத நல்ல தகவல் வேணுனாக்கா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்காக நிறைய பொக்கிஷங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நோயும் குணப்படுத்துறது எப்படி, என்னென்ன மருந்து, எந்தெந்த மருத்துவ முறை, என்னென்ன டயக்னோஸ்லாம் பண்ணலாம், இதை பற்றி சாமானிய ஒரு மனிதனுக்கு தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் மிராக்கிள்ன்ற ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை வாங்கி படிங்க. நோயை பற்றி கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. நன்றி.